அத்தியாயம் 109. இசையருவி தான் செய்த மாத்திரையை சமரனிடம் காட்டி அதை பற்றி சொன்னாள். அப்படின்னா அந்த மாத்திரையில் அந்த விஷம் இருக்கிறதா நீ சொல்றியா? இதை வச்சு நம்ம வீரர்களை கொல்ல முடியுமா என்று அந்த மாத்திரைகளை பார்த்து கேட்டான் சமரன். உடனே இசையருவி மறுப்பாக தலையசைத்தாள். இல்ல சமரா, இந்த மாத்திரை விஷம் இல்ல, இந்த மாத்திரை தான் அந்த விஷத்துக்கு மருந்து. இதை நீ உன் கூட வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன். போர் வீரர்கள் சேர்ந்து உன்னை தாக்கினா அவங்க மேல வானத்திலிருந்து நான் இந்த விஷப்பொடியை தூவுவேன். இந்த பொடி உனக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. சுத்தமா எந்த பாதிப்பும் இல்லாம தவிர்க்க நீ இதை சாப்பிடணும் என்று விளக்கம் கொடுத்தாள் இசையருவி. இதை கேட்ட சமரனுக்கு இசையருவி என்ன சொல்கிறாள் என்பது தெளிவாக புரிந்தது. சமரன் அந்த மாத்திரையை கையில் பிடித்து பார்த்தான். அது ஓரங்களில் நன்றாக மடிக்கப்படாமல் இருப்பதை கண்டான். அப்ப இசையருவி இதை செய்ய அதிக முயற்சி எடுக்கல, அவசர அவசரமா இதை செஞ்சிருக்கா. மாத்திரை தயாரிக்கும் போது மாட்டிக்குவோமோன்னு பயம் அவளுக்கு இருந்திருக்கலாம், அதான் மாத்திரை இப்படி இருக்கு என்று யோசித்த சமரன் பிறகு யோசனையை நிறுத்தி அந்த மாத்திரையை காற்றில் எறிந்து நேராக வாயில் பிடித்தான். பிறகு ஏதாவது தவறு நேர்ந்தால் கூட வருணமித்திரர் தன்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்று சமரனுக்கு தெரியும். அதனால் அதை தண்ணீர் இல்லாமலேயே விழுங்கினான். அந்த மாத்திரையை விழுங்குவதில் சமரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை இசையருவி உணர்ந்து கொண்டாள். அவன் சாப்பிட்டதை கண்டு அவள் முகத்தில் லேசான சிரிப்பு வந்தது. தனது விஷம் தயாரிக்கும் சாமர்த்தியம் தெரிந்திருந்தும் அந்த மாத்திரையால் தனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று அவள் செய்த மாத்திரையை அலட்சியமாக யோசிக்காமல் சாப்பிட்டான் சமரன். அது தன்மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கைதான் என நினைத்த இசையருவிக்கு மனம் நெகிழ்ந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால் சமரன் அந்த மாத்திரையை அவள் மீது வைத்த நம்பிக்கையில் சாப்பிடவில்லை, அவனுடைய குரு வருணமித்திரரை நம்பிதான் சாப்பிட்டான். இதை அறியாத இசையருவி சமரனை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். தன்மேல் அவன் வைத்த நம்பிக்கையை எண்ணி பெருமிதம் கொண்டாள். மாத்திரையை விழுங்கிவிட்டு சிரித்துக் கொண்டிருந்த இசையருவியை பார்த்தான் சமரன். நான் கர்ணாவோட பலத்தை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீ அவரை பத்தி உனக்கு தெரிஞ்சது இன்னும் இருந்தா சொல்ல. அதாவது அவர் எவ்வளவு வலிமையானவர், இல்லை என்ன மாதிரியான நுட்பங்களை பயன்படுத்துவாரு, இது எல்லாம் தெரிஞ்சா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்று கேட்டான் சமரன். தன்மேல் அவன் வைத்த நம்பிக்கையை காக்க நினைத்த இசையருவியும் அவளுக்கு தெரிந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். கர்ணா ஒரு 2 நட்சத்திர தனஞ்சய நிலை வீரர்னு நினைக்கிறேன். அப்புறம் அவரோட அடிப்படை சக்தி வாயு, அதோட 1ஆம் வகுப்பு உயர்நிலை நுட்பத்தை அவர் அடிக்கடி பயன்படுத்துறாரு என்றாள் இசையருவி. இதை கேட்ட சமரன் அதிக மகிழ்ச்சியானான். 1ஆம் வகுப்பு உயர்நிலை நுட்பந்தானா என்று கேட்டான். சமரன் உண்மையில் அதிக மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனெனில் அவன் கற்றுக்கொண்ட சுடர் மந்திரத்தின் காரணமாக சமரனின் ஒளியும் 1ஆம் வகுப்பில் தான் இருந்தது. ஆனால் அந்த ஒளி கர்ணாவின் உயர்மட்ட நுட்பத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. அது மட்டுமின்றி சமரன் சில 2ஆம் வகுப்பு நுட்பங்களையும் தெரிந்து வைத்திருந்தான். அதில் கிட்டத்தட்ட அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான். அதனால் சமரனின் தன்னம்பிக்கை மிகவும் அதிகரித்தது. ஏனெனில் கர்ணாவுடனான தனது தரவரிசையில் உள்ள இடைவெளி சமரனின் நுட்பங்களால் பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டது என அவனுக்கு புரிந்து போனது. ஆனால் சமரனின் மகிழ்ச்சியை பார்த்து குழம்பிய இசையருவி, குறைந்தபட்சம் என் வார்த்தைகளையாவது முழுசா கேளு. இந்த நுட்பத்தை அவர் அடிக்கடி பயன்படுத்துவார். ஆனா இது தவிர 1ஆம் நிலை தாக்குதல் நுட்பம் ஒன்றும் 1ஆம் நிலை தற்காப்பு நுட்பம் ஒன்றும் மொத்தம் 3 நுட்பங்களை அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் வாயு சக்திங்கிறதால நுட்பம் எல்லாம் ரொம்ப வேகமா இருக்கும். இந்த நுட்பங்கள் எல்லாம் 1ஆம் வகுப்பு உயர்நிலை நுட்பங்கள் என்று சொல்லிய இசையருவி சோகமாக சமரனை பார்த்தாள். ஆனால் சமரனின் முகத்தில் முன்பு இருந்தது போலவே கொஞ்சம் கூட சந்தோஷம் குறையாமல் இருந்ததை கண்ட இசையருவி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். நீ என்ன நினைக்கிற? உன்னால அந்த கர்ணாவை எளிதா தோற்கடிக்க முடியுமா என்று ஆர்வமாக சமரனிடம் கேட்டாள். கர்ணாவை பத்தி இசையருவி சொன்னதை வச்சு பார்த்தா அவனோட சண்டை போட நான் அதிகம் சிரமப்பட தேவையில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சமரன் தலையை அசைத்து, நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு, நான் அவனையும் அவனோட ஆட்டு மந்த கூட்டத்தையும் காலை உடைச்சு படுக்க போடுறனா இல்லையான்னு என்று நம்பிக்கையுடன் சொன்னான். பின் வானம் முழுக்க எதிரொலிக்கும்படி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவன் நம்பிக்கை இசையருவிக்கும் ஊக்கமாக இருந்தது. பின் அந்த மாயக்கழுகின் முதுகில் இருந்து கீழே இருந்த நகரத்தை இருவரும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தனர். அதே சமயம் அங்கிருந்து சிறிது தூரத்தில் ஓநாய் கூட்டத்தின் அவையில் கர்ணாவின் முன் ஒரு பிணம் கிடந்தது. அதை பார்த்த கர்ணா, அப்படின்னா இது எல்லாம் அந்த சமரனோட கைவேலைன்னு சொல்றீங்களா என்று ஒரு வீரனிடம் கோபமாக கேட்டான். அந்த சடலத்தின் அருகே ஒரு வீரன் நின்று கொண்டிருந்தான். அவன் மிகவும் பயத்துடன் கர்ணாவை பார்த்தான். ஆமாம் தலைவரே, ஆபத்தான பகுதியோட மறுமுனை வரை நம்ம துரத்திட்டு போன சமரன் அங்கிருந்து உயிரோட திரும்பி வந்துட்டான் என்று திக்கு திணறி சொன்னான். இதை கேட்டதும் கர்ணாவின் முகத்தில் கோபம் கொப்பளிக்க தொடங்கியது. சமரனை கொல்ல வேண்டும் என்ற வெறி
அவன் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அவன் மட்டும் தனியாவா காலனை கொன்னா என்று கோபமாக அந்த வீரனை பார்த்து கேட்டான் கர்ணா. அவன் நம்ம தலைவரை முதல்ல மறைஞ்சிருந்து தான் தாக்குனா. ஆனா அதை தொடர்ந்து நடந்த சண்டையில தலைவர் காலன் சீக்கிரமாவே தோற்கடிக்கப்பட்டுட்டாரு. அந்த சமரனோட சக்திகள் 9 நட்சத்திரங்களுக்கு உயர்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் தலைவரே என்று உடனடியாக பதில் தந்தான் அந்த வீரன். ஆனால் வீரனின் வாயிலிருந்து இதை கேட்ட கர்ணா கோபத்தில் எழுந்து நின்று வீரனை பார்த்து கத்தினான். இது எப்படி நடக்கும்? அந்த கழுதை தான் உயிரை காப்பாத்திக்க நம்மளை விட்டு ஓடி 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஒருத்தன் எப்படி 9 நட்சத்திரங்களை எட்ட முடியும்? இவ்வளவு சீக்கிரமா அதுக்கு சாத்தியமே இல்லை என்று வெறி கொண்டு கத்தினான். கர்ணா உண்மையில் சமரனை நினைத்து அதிக கோபமாக இருந்தான். இதில் வீரன் நட்சத்திரத்தை பற்றி சொன்னதும் அவன் கோபம் எல்லையை தாண்ட ஆரம்பித்தது. ஏனென்றால் அவன் 6 நட்சத்திரங்களில் இருந்து 7 நட்சத்திரங்களை அடைய 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டான். அப்படி இருக்க சமரனால் அவ்வளவு சீக்கிரம் எப்படி 9 நட்சத்திரங்களை எட்ட முடியும்? இதை நம்ப அவன் தயாராக இல்லை. ஆனால் இது உண்மையாக இருந்தால் கர்ணாவின் பெருமை இன்றோடு மண்ணை கவ்விவிடும். பிறகு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்ட கர்ணா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து அதை ஏற்றுக்கொண்டான். சரி, இந்த வேலை ஒருவேளை மற்றவங்களுக்கு சாத்தியம் இல்லாததா இருக்கலாம். ஆனா அதை அந்த பையன் செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் 9 நட்சத்திரங்களை அடைஞ்சதால பெருசா என்ன வித்தியாசம் வந்துட்டு போகுது? ஒரு நிபுணரோட சக்திக்கு முன்னால அபராஜிதன் மண்டிதான் போடணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் கர்ணா. இதற்கிடையில் மேசையில் யாரோ கையை அறையும் சத்தம் கேட்க கர்ணா உடனே திரும்பி அங்கே பார்த்தபோது கையை அறைந்தவன் கோபமாக நின்று கொண்டிருந்தான். நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்க தலைவரே, அந்த சமரனை எப்படி இங்க கொண்டு வரணும்னு நீங்களே பாப்பீங்க. இந்த தடவை எந்த சூழ்நிலையிலையும் நாங்க அவனை எங்க கையிலிருந்து தப்ப விட மாட்டோம். போன முறை புதையல் காணாம போனதே இன்னும் என்னால மன்னிக்க முடியல. இப்போ சமரன் இன்னும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என் கையால தான் நான் அவனை கொல்ல போறேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் என்று வெறியுடன் சொன்னான் ஒருவன். இதை கேட்ட கர்ணாவுக்கு திடீரென மலையின் விளிம்பில் இருந்து சமரன் பயன்படுத்திய நெருப்பு அலை நுட்பம் நினைவுக்கு வந்தது. கர்ணாவின் இதயம் அதை பற்றி நினைத்தவுடன் நின்று துடிக்க ஆரம்பித்தது. அப்படி அந்த சக்தி வாய்ந்த நுட்பம் இன்னும் அவன்கிட்ட இருந்தா என்ன செய்யறது? அவனோட அதிகாரங்கள் இன்னும் குறைவாதான் இருக்கும். நுட்பத்தை பொறுத்தவரை அவன்கிட்ட என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா என்கிட்டயும் சக்தி வாய்ந்த நுட்பம் இருக்கு. அதை பயன்படுத்துறதுக்கான நேரமா இது இருக்கலாம் என்று அவன் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான். அப்போது நீதிமன்றத்திற்குள் ஓடி வந்த ஒரு போர் வீரன் கர்ணா தனக்குத்தானே பேசிக் கொண்டிருப்பதை கண்டான். அவன் அவசரமாக கர்ணாவிடம், தலைவரே, அந்த பையன் சமர இங்க வந்திருக்கான் தலைவரே, அவன் நேரா வாசல் வழியா உள்ள வர போறான் என்று மூச்சு வாங்க சொன்னான். அதை கேட்டு நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் வியப்படைந்தனர். உடனே கர்ணா சற்று பதட்டத்துடன், என்ன வந்தது அவன்தானா? அவன் இங்கு வந்திருக்கானா என்று கேட்டான். பின் ஏதோ யோசிக்க ஆரம்பித்த கர்ணா உடனே அந்த வீரனை நோக்கி வேகமாக சென்று, எத்தனை பேர் அவன் தன் கூட அழைச்சிட்டு வந்திருக்கான் என்று கேட்டான். அதற்கு அந்த வீரன் கர்ணாவிடம் சற்று பயத்துடன், தலைவரே, அவன் தனியா தான் வந்திருக்கான் என்று பதில் சொன்னான். ஆனால் அந்த வீரனின் பேச்சை கேட்ட கர்ணாவிற்கு நம்பிக்கை வரவில்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த வீரனை பார்த்து, தனியாவா என்று தாழ்ந்த குரலில் கேட்டான். கர்ணா மீண்டும் கேட்பதை கண்ட போர் வீரன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தான். இதை பார்த்த கர்ணாவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையுடனேயே அவன் அனைவரையும் நிமிர்ந்து பார்த்தான். இந்த பையன் தன்னோட மரணத்தை கூப்பிடுறான். அவன் மனம் தளராம தனியா வரான். என்ன நினைச்சா? இந்த மொத்த ஓநாய் கூட்டத்தையும் ஒத்த கையால அடக்கும் அளவுக்கு அவன் வலிமையானவன் நினைச்சானா? அவன் தனியா இங்க வந்ததும் ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா அவனை கண்டுபிடிக்கிறதுலயே எவ்வளவு முயற்சி வீணாயிருக்குன்னு தெரியல. இப்போ அவனே நம்ம கோட்டைக்குள்ள வந்திருக்கான். அழையாத விருந்தினர்களை ஓநாய் கூட்டம் எப்படி வரவேற்கும்னு அவனுக்கு கொஞ்சம் காட்டுவோம் என்று கர்ணா உரக்கச் சொல்ல, இதை கேட்ட சர்வேஸ்வரன் கத்தினான். ஆமாப்பா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அவனுக்கு நரகன்னா என்னன்னு காட்டுவோம் என்ற சர்வேஸ்வரன் தனது இருக்கையில் இருந்து எழுந்து அரசவையில் இருந்த சில வீரர்களை கூட்டிக் கொண்டு வெளியே செல்ல ஆரம்பித்தான். அவன் கிளம்பியவுடன் கர்ணாவும் தனது கையால் அனைவருக்கும் சைகை செய்தார். நாமளும் போகலாம், இந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு நாமளும் போய் பார்க்கலாம் என்ற கர்ணா தன் இருக்கையை விட்டு எழுந்து நீதிமன்றத்திற்கு வெளியே செல்லத் தொடங்கினார். நீதிமன்றத்தில் இருந்த ஓநாய் குழுவின் மக்கள் அனைவரும் அவரை பின்தொடர்ந்தனர். போர் வீரர்களின் கூட்டம் தாழ்வாரங்களை கடந்து முற்றத்தை அடைந்தபோது அங்கு ஒரு சிறுவன் கருப்பு உடையில் நின்று அவர்களை பார்த்து புன்னகைப்பதை கண்டார்கள். அவன் சமரன் தான். அவனை பார்த்த கர்ணாவின் கண்கள் சிவந்தன.
பின்னர் அவனின் பார்வை சமரனிடம் இருந்து தரையை நோக்கி நகர்ந்தது. அங்கு 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்து கிடந்தனர். முன்கதவும் பலமாக உடைந்திருந்தது. கர்ணாவின் முகத்தில் இருந்த கோபத்தை கண்ட சமரன் புன்னகைத்தான். கர்ணா, ஓநாய் கூட்டத்தின் தலைவா, உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுதே, நல்லா இருக்கீங்களா இல்லையா? அப்புறம் கதவை உடைச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கேலியாக சொன்ன சமரன் புன்னகையுடன் கர்ணாவை பார்த்தான். கவலைப்படாத சமரா, ஓநாய் கூட்டத்தோட விருந்தோம்பலால விருந்தினர்கள் எப்பவும் மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. அவங்களால இங்க இருந்து வேற எங்கேயும் போக முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்களும் இங்க வந்திருக்கிறதால நீங்களும் உயிரோட திரும்பி போக கூடாதுன்னு நாங்க ரொம்ப கவனமா இருப்போம் என்று கர்ணா சமரனிடம் ஒரு நக்கல் சிரிப்புடன் சொன்னான். சமரன் மெதுவாக தன்னை சுற்றி பார்த்தான். அவனை சுற்றி வளைக்கும் வீரர்கள் குழு அதிகமாகிக் கொண்டிருந்தது. யாரை பார்த்தும் அவனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. பின்னர் அந்த இடம் முழுவதுமாக போர் வீரர்களால் நிரம்பியவுடன் சமரன் கூட்டத்தை கேலியாக பார்த்தான். எல்லாரும் மன்னிச்சிடுங்க, ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. வாழ விருப்பம் இருக்கிறவங்க யாராவது இருந்தா நீங்க ஓடலாம், உங்களுக்கு இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு என்றான் சமரன். அவனின் முகத்தையும் அவன் பேசும் விதத்தையும் பார்த்த கர்ணாவின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. உன்கிட்டையும் ஒரு உயிர் தான் இருக்கு சமரா, ஒருவேளை நீ செத்துட்டா உன் இறப்பை பார்த்து உன்னால சிரிக்க முடியாது, அதனால இப்பவே மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிடு என்று சொன்ன கர்ணா சமரன் அதே திமிருடன் நிற்பதை பார்த்து வீரர்களுக்கு சமிக்ஞை செய்தான். உடனே சில வீரர்கள் ஒரு பெரிய கருப்பு நிற கதவை கொண்டு வந்தனர். பின்னர் உடைந்த கதவுக்கு பதிலாக அதை வைக்கத் தொடங்கினர். அந்த கதவு சரி செய்யப்பட்டு மூடப்பட்டவுடன் அங்கிருந்து வெளியேறும் வழி முற்றிலும் மூடப்பட்டது. கதவு மூடப்பட்டவுடன் சில வீரர்கள் கூட்டமாக வந்து சமரனை சுற்றி ஒரு வட்டம் அமைத்து கையில் ஆயுதங்களுடன் சமரனை கொல்ல தயாரானார்கள். தன்னை சுற்றி பல வீரர்கள் திரண்டிருப்பதைக் கண்டு சமரன் தலையை ஆட்டினான். பிறகு அவனும் போருக்கு ஆயத்தமானான். அப்போது சர்வேஸ்வரன் சமரனை பார்த்து, நீ அத்தனை முட்டாளா சமரா? உனக்கு இருக்கிறது 2 கை, அதால இத்தனை பேரை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ மொத்தமா ஒளிஞ்ச என்று கேலியாக சொன்னான். அவனின் பேச்சை கேட்ட சமரனுக்கும் இது கடினம் என தெரியும். கர்ணா ஒன்றும் முட்டாள் இல்லை. ஹீமவாகினி மக்களை பொறுத்தவரை போட்டியில் நீதி தேவையில்லை, முடிவுதான் முக்கியம். எனவே சண்டையில் வெற்றி பெற்றவருக்கு மட்டுமே மரியாதை கொடுக்கப்படும். தோல்வியுற்றவர் தனது கண்ணீரை தான் துடைக்க முடியும், அதுவும் அவன் சண்டையில் உயிர் பிழைத்தால் மட்டுமே. இதற்கிடையில் திடீரென கர்ணா போர் வீரர்களை சமரனை நோக்கி சுட்டிக்காட்டி, போய் முடிச்சிடுங்க என்று கட்டளையிட்டான். சமரன் மீது கர்ணா மிகவும் கோபத்தில் இருந்தான். அதனால் இந்த விஷயத்தை சீக்கிரம் தீர்க்க நினைத்தான். சமரன் ஏற்கனவே வீரர்கள் இடையே சிறைபிடிக்கப்பட்டிருந்ததால் போர் வீரர்கள் கர்ணாவின் கட்டளைக்கு செவிசாய்த்து சமரனை தாக்க சத்தமிட்டனர். வீரர்கள் சமரனை நோக்கி நகர்வதை கண்ட கர்ணா கூச்சலிட்டான். இப்போ இங்க எவ்வளவு இரத்த களரி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சமரா, நீ இன்னைக்கு இங்க இருந்து உயிரோட திரும்ப போறதில்ல என்று கர்ணா சொல்ல திடீரென்று கழுகு ஒன்றின் சத்தம் கேட்டது. மேலும் அந்த சத்தத்துடன் தொடர்ந்து கூரை இடிந்து விழ அந்த சத்தத்தால் வீரர்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். அந்த கூரை முழுவதுமாக உடைந்தபோது வானத்தில் ஒரு நீல கழுகு பறப்பதை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். மேலும் அது என்ன என யாரும் கணிப்பதற்குள் அதில் இருந்த இசையருவி மேலே இருந்து பாதுகாக்கப்பட்ட பொடியை தூவத் தொடங்கினாள். மெதுவாக முழு முற்றமும் பனிவெள்ளை தூளால் மூடத் தொடங்கியது. அதை கண்ட கர்ணா, அந்த பொடியை பத்தி கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே, முதல்ல இந்த பையனை முடிங்க என்று கட்டளையிட்டான். மீண்டும் ஒருமுறை தலைவனின் கட்டளையை கேட்ட வீரர்கள் சமரனை நோக்கி நகரத் தொடங்கினர். அப்போது சமரன் எல்லா பக்கங்களிலிருந்தும் வீரர்கள் தன்னை நோக்கி வருவதை பார்த்து கொண்டிருந்தான். உடனே அவன் தன் தலையை உயர்த்தி கழுகை பார்த்தான். இசையருவி, ஏன் இந்த தூள் வேலை செய்யல என்று கிசுகிசுத்தான். ஆனால் ஒன்றும் புரியாததால் ஆழ்ந்த மூச்சை இழுத்த சமரன் முதுகில் தொங்கிய கருப்பு வாளை வெளியே எடுத்தான். பின்னர் அதில் உள்ள சக்திகளை நிரப்பி சமரனும் வீரர்களுடன் சண்டையிட ஆயத்தமானான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.